ஹாய் மக்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி குட் மார்னிங். வெல்கம் டு ADA 24/7 தமிழ் பேங்க் அண்ட் எஸ்எஸ்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் அருண். இந்த வீடியோ பதிவு SBI கிளரிக்கலோட மெயின்ஸுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். SBI கிளரிக்கலோட மெயின்ஸ் எக்ஸாம்க்கான பசில் அண்ட் சீட்டிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது. சரிங்களா? கொஞ்சம் நண்பர்களுக்கெல்லாம் வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்கப்பா. அப்படியே வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் மறக்காம கொஞ்சம் நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் ஸோ வீடியோவை லைக் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா. ஒரு லைக்கை தட்டி விட்டு அப்படியே ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எஸ், வெரி குட் மார்னிங். வெரி குட் மார்னிங்ப்பா. நான் பேசுகிற ஆடியோ வீடியோலாம் கிளியராக இருக்குல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆடியோ அண்ட் வீடியோ எவ்ரி திங் இஸ் கிளியர். உள்ள போலாமா? எஸ். அண்ட் நீங்கள் பேசிக் ஃபவுண்டேஷன் நான் இன்னும் பேங்க் எக்ஸாமுக்கு ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணல. ஃப்ரம் த பிகினிங்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு பேசிக் படிக்கணும் அப்படின்னா டைட்டன் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் பேசிக்ஸ் நம்ம இதில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நேற்று நம்ம கொடுத்தா ஹோம்ஒர்க் கொஸ்டின், டேட்டா சஃபிஷியன்சி. கண்டா என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்? ஜஸ்ட் நான் ஓவர்வியூ மட்டும் சொல்லிடுறேன். கொஸ்டின் நான் வந்து ஹோம்ஒர்க் கொஸ்டின் ஃபுல்லாக சால்வ் பண்ணல, ஓவர்வியூ மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு சர்க்குலர் டேபிளில் 7 பர்சன் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, ஃபேசிங் அவுட் சைடு. ஓகேவா? ஒரே மாதிரி அவுட் சைடு பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ரைட்டா? ஹூ அமாங் த ஃபாலோயிங் செகண்ட் டு த ரைட் ஆஃப் த யூ? யூவோட செகண்ட் ரைட்ல யார் உட்கார்ந்துருக்கா அப்படின்றதான் கேள்வி. ரைட்டா? ஸோ நல்லா கவனிச்சு பாருங்க. முதல்ல டி சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் த கியூ. கியூ பத்தி பேசிருக்காங்க. வி இஸ் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் கியூ. கியூ பக்கத்துல வி உட்கார்ந்துருக்காங்க அப்படின்றது கன்ஃபார்ம். சரி, ரைட், ஓகே. எஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் த வி. விவோட தேர்ட் ரைட்ல உட்கார்ந்துருக்காங்க. ரைட்டா? எஸ் ஓட தேர்ட் ரைட்ல வி உட்கார்ந்துருக்காங்க. யூ டஸ் நாட் அட்ஜஸ்ட் டு எஸ். எஸ் பக்கத்துல வரக்கூடாது. அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் எனக்கு டி பத்தி 1, கியூ 2, வி 3 அண்ட் மறுபடியும் ரைட்டா எஸ் வந்து 4 அண்ட் யூ வந்து 5. மொத்தம் 5 பேரை பத்தி பேசியிருக்காங்க. இன்னும் 2 பேர் யாரை பத்தி இங்க நமக்கு பேசவே இல்லை. ஆக்சுவலா டபிள்யூ பத்தி பேசவே இல்லை அண்ட் ஆல்சோ வந்து நமக்கு ஆர் பத்தி பேசவே இல்லை. ஸோ 2 பிளேஸ் பத்தி எனக்கு பேசவே இல்லை. அண்ட் எஸ் பக்கத்துல வரக்கூடாதுன்னா அந்த 2 பிளேஸ்ல ஒருவேளை மேபி எனக்கு சப்ஸ்டியூட் ஆகி வருவதற்கு சான்ஸ் இருக்கு. செகண்ட், ஆர் இஸ் த இமீடியட் ரைட் ஆஃப் த டி. ஸோ நேற்று எத்தனை பேர் ஆல்மோஸ்ட் நேற்று கமெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எஸ், எஸ் 1 வரும். ரைட்டா? 1 மட்டும் எனக்கு போதுமானது. கேட்டா சொல்லலாமா? 1 மட்டும் எனக்கு போதுமான அளவில் இருந்துச்சு சொல்லலாமாப்பா? எஸ். நேற்று ஹோம்ஒர்க் சால்வ் பண்ணீங்களா இல்லையா? நேற்று ஹோம்ஒர்க் சால்வ் பண்ணீங்களா இல்லையா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது 7 பர்சன் வச்சு வரக்கூடிய 7 ஸ்டோரி பில்டிங் வச்சு எனக்கு கொடுத்துருக்காங்க. Who lives on that third 3 floor below the P? P ல இருந்து 3 ஃப்ளோர் விட்டு கீழே எனக்கு யார் இருப்பா கேள்வி. கண்டா? ஸோ T lives 3 floors above the U. T and U பத்தி பேசுறாங்க. Only 2 person between U and Q. U and Q பக்கத்துல only 2 person அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ரைட்டா? And then only 1 person between Q and V. P lives above the V but does not even number floor. Does not even number floor அப்படின்னு பேசியிருக்காங்களா? So the answer. So இதுக்கு என்னப்பா ஆன்சர் யோசிச்சீங்க? What is that answer? கொஞ்சம் குயிக்கா சொல்லுங்கப்பா. ஸோ நேற்று what is that answer பா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் ஒன்ல டி பத்தி பேசியிருக்காங்க, யூ பத்தி பேசியிருக்காங்க 2, திரும்ப யூ அண்ட் கியூ பத்தி பேசியிருக்காங்க 3, யூ அண்ட் வி 4, பி 1 5 அண்ட் வி 1 6. ரைட்டா? வி வந்து 6. ரைட்டா? மொத்தம் 6 பேர் பத்தி எனக்கு பேசியிருக்காங்க. ரைட்டா? இதுல பேசாத ஒரே ஒரு நபர் அப்படின்னா எஸ் பத்தி மட்டும் தான் பேசல. எஸ் பேசல அண்ட் ஆல்சோ ஆர் பத்தி பேசலையா? ரைட், ஓகே. ஆர் பத்தி எனக்கு பேசல. ஸோ 1 2 3 4 5 பேரை பத்தி பேசியிருக்காங்க. ரைட்டா? இப்போ பி வந்து எனக்கு இதுல நமக்கு என்ன பேசவே இல்லை. ரைட்டா? யார் பியை விட இப்போ பி பத்தி பேசவே இல்லை. பி எங்க வருவான்றது எனக்கு தெரியாது. அப்போ எனக்கு இதுல இருந்து என்னால் சொல்ல முடியாது. கரெக்டா? அண்ட் 4 ஏன்னா 2 பேர் பத்தி பேசாம இருக்காங்க. இப்போ 2 4 வேக்கண்டா இருக்கும். அப்போ எங்க வருவாங்கன்றது சொல்ல முடியாது. ரைட்டா? அடுத்து 4 person lives between that and T and S 2,
எஸ் வந்து பிரைம் நம்பர் சொல்லியிருக்காங்க. சரி ரைட் ஓகே. 3% பிட்வீன் எஸ் அண்ட் ஆர் 3 பேர் ஓகேவா, அண்ட் 4 பேர் மொத்தமே 4 பேர் பத்தி தான் பேசியிருக்காங்க. ஸோ இதுலயும் பெருசா டேட்டா கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஒருவேளை ரெண்டையும் மெர்ச் பண்ணா ஆன்சர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டோட்டலாவே 4 பேர் பத்தி தான் பேசியிருக்காங்க. ஸோ ரெண்டையும் டேட்டா மெர்ச் பண்ணா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்க 5 பேர் பத்தி பேசினா 2 பேர் தான் இல்லாம இருந்தாங்க. அந்த 2% கூட பாத்தீங்கன்னா எஸ் வந்து இங்க வந்துட்டாரு. ஸோ எஸ் பத்தி இங்க பேசல, எஸ் அண்ட் பி பத்தி பேசாம இருந்தாங்க. எஸ் பத்தி இங்க பேசிட்டாங்க. அப்ப பி வந்து ஆட்டோமேட்டிக்கா வருவதற்கு சான்ஸ் இருக்கு. போத் 1 and 2 டுகெதர் வர சான்ஸ் இருக்கு. ரைட்டா? அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் வந்து எனக்கு டைரக்ஷன் வச்சா ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் டி. ரைட்டா? ஏ அண்ட் டி வச்சு வேணும் அப்படின்னா முதல்ல ஏ அண்ட் டி இங்க வந்திருக்கணும். ரைட்டா? முதல்ல என்னது, பில இருந்து இ வந்து பேசியிருக்காங்க, பி டு இ பேசியிருக்காங்க, திரும்ப ஏ டு பி பேசியிருக்காங்க. ஸோ ஏ டு பி பேசும்போது பி டு ஏ எனக்கு வந்துருவாங்க. ரைட்டா? ஏ டு பி, பி டு இ வந்திருக்காங்க. அண்ட் ஃபைனலி டி வந்து எஃப் ஓட கம்பேரிசனா இப்போ பி அண்ட் எஃப் வந்து ரைட்டா, இங்க நமக்கு ஏ அண்ட் எஃப் ஓட காம்பினேஷன் வந்திருக்கு. அப்ப கண்டிப்பா இதுல ஐடென்டிஃபை பண்ண முடியும் சொல்லலாமா? நெக்ஸ்ட் அடுத்தது சி டு டி வந்து காம்பினேஷன் பேசியிருக்காங்க அண்ட் இ பேசியிருக்காங்க. சி டி இ ஓட காம்பினேஷன் இருக்கு. இ வந்து ஏக்கும் பிக்கும் எக்ஸாக்ட்லி நடுவில் இருக்கு. ஆனா ஏ பி என்ன டைரக்ஷன்ல இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஏ அண்ட் பி என்ன மாதிரி டைரக்ஷன்ல இருக்காங்கன்னு தெரியாது. ஸோ அப்போ எனக்கு இதுல சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஈஸியான ட்ரிக் எல்லாம் கிடையாதுப்பா. ட்ரிக் என்ன அப்படின்னா நீங்க என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட்ல இருக்க க்ளூவை கண்டுபிடிக்கிறது தான் ட்ரிக். மற்றபடி அந்த ட்ரிக் எல்லாம் பெருசா ஒன்றும் கிடையாது. நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுல தான் இருக்கு. ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல ஆன்சர் கிடைக்கும், செகண்ட் ஒன்ல கிடைக்க வாய்ப்பு இல்லை. சரியா? ஒன் ஒன்லி இஸ் த ஆன்சர் சொல்லலாம். சரியா? ரைட். ஸோ கொஸ்டின் போயிடலாமா இன்னைக்கு? ஸோ இன்னைக்கான கொஸ்டின் போயிடலாமா? ரைட் ஓகே. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பிளட் ரிலேஷன், கோடட் டைப் பிளட் ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? சி அட் ஏ. அட்டுனா என்ன அர்த்தம் நமக்கு? சி இஸ் த ஃபாதர் ஆஃப் ஏ. ஃபர்ஸ்ட் எனக்கு ஆன்சர் என்ன? டெஃபினெட்லி எது ட்ரூன்னு கேட்குறாங்க. ரைட்? சி இஸ் த ஃபாதர் ஆஃப் ஏ. ஓகே, சி இஸ் த ஃபாதர் ஆஃப் ஏ அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஏ ஹேஷ். ஹேஷ் மீன் ஏ இஸ் த சிஸ்டர் ஆஃப் ஜி. ஏ இஸ் த சிஸ்டர் ஆஃப் ஜி. அடுத்து ஜி டாலர். டாலர் மீன் இஸ் த ஒய்ஃப் ஆஃப். ஜி இஸ் த ஒய்ஃப் ஆஃப் எஃப். ஓகே, ஜி இஸ் த ஒய்ஃப் ஆஃப் எஃப் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்து எஃப் அண்ட் பி. மறுபடியும் அண்ட் இஸ் த பிரதர் ஆஃப். ரைட்டா? எஃப் இஸ் த பிரதர் ஆஃப் த பி அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப பி பர்சன்டேஜ். பர்சன்டேஜ்னா இஸ் த மதர் ஆஃப். பி இஸ் த மதர் ஆஃப் அண்ட் எல் அப்படின்றத சொல்றாங்க. ரைட்டா? இப்போ எனக்கு எல் இஸ் த ஃபாதர் கண்டிப்பா கிடையாது. எஃப் இஸ் த மதர். எஃப் இஸ் த மதர் கண்டிப்பா கிடையாது. ஏ இஸ் த பிரதர் ஆஃப் பி. ஏ இஸ் த பிரதர் கிடையாது. பி இஸ் த டாட்டர். பி இஸ் த டாட்டர் கண்டிப்பா கிடையாது. ஏ இஸ் த சிஸ்டர் இன் லா ஆஃப் எஃப். ஆமா, ஏ இஸ் த சிஸ்டர் இன் லா ஆஃப் எஃப்ங்கிறது சரியான பதில் சொல்லலாமா? டயக்ராம் கொஞ்சம் ஈஸியான டயக்ராம் தான். நெக்ஸ்ட் அடுத்தது how is f related to i. ரைட்டா? how is f related to i. அப்ப இத மட்டும் வரைஞ்சா போதும். முதல்ல இருக்கிற j வந்து நமக்கு தேவையில்லை. ரைட்டா? ஃபர்ஸ்ட் i at. atனா என்ன? is the father of. i is the father of h. i is the father of h. திரும்ப h and கொடுத்திருக்காங்களா? h and is the brother. h is the brother of the g. h is the brother of the g. அடுத்து g dollar. Dollar is the wife of. G is the wife of the F. G is the wife of F. இப்போ எனக்கு how is I related to? It's a தன்னோட father in law. ரைட்டா? how is F related to? F வரும்போது son in law. ரைட்டா? F வந்து son in law. எல்லாமே சிம்பிள் கொஸ்டின் தான். டக்கு டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணீங்கன்னா தான் வேகமா சால்வ் பண்ண முடியும். ஏன்னா அப்பதான் இந்த மாதிரி கொஸ்டின்ல நீங்க நேரத்தை மிச்சப்படுத்தினாதான் பசில் தீட்டிங்ல நேரம் நிறைய செலவு பண்ண முடியும். சரியா? நெக்ஸ்ட் அடுத்தது நமக்கு how is q related to? என்னோட குழந்தைக்கு. நல்லா பாருங்க, என்னோட சைல்டுக்கு. ரைட்டா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? n at p. n is the father of the p. ஓகே, n is the father of p அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்து p டாலர். p is the wife of o. p is the wife of o. and then o at. o is the father of j. z. o is the father of z. and z y. z hash y. That is the sister of y. That is the sister of y. y dollar. Dollar means y is the wife of q. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. தன்னோட மாமியார். என்னோட குழந்தை வந்து ஓவோட மனைவி. அப்ப தன்னோட மாமியார். கண்ணா இட்ஸ் a mother in law சொல்லலாமா? மாமியார் இவங்களுக்கு. இங்க கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? how is q related to? எனக்கு q யாருன்னு கேக்குறாங்க. அப்ப எனக்கு தன்னோட son in law. என்னோட குழந்தைக்கு சன் இன் லா ரிவர்ஸ்ல சொல்லணும். ரைட்டா? சன் இன் லா இஸ் த ரைட் ஆன்சர். சூப்பர்மா, வெரி குட் வெரி குட். குட் மார்னிங். ரைட்? ஸோ அடுத்த கொஸ்டின் உண்மையிலேயே இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். ஆனா பெஸ்ட் கொஸ்டின், சூப்பரான ஒரு கேள்வி. நல்லா கொஸ்டின் நல்லா கவனிங்க. 14% 2 பேரலல் ரோல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சரி,
ஒரு ரோக்கு 7 பேர் உட்கார்ந்துருக்கணும். ஆனா ட்விஸ்ட் என்ன அப்படின்னா ரோ 1ல யாரு ரோ 2ல யாரு அதெல்லாம் சொல்லிட்டாங்க. ரோ 1 வந்து நமக்கு ரைட்டா, ரோ 1 இஸ் த நார்த் ஆஃப் ரோ 2 பட் இட்ஸ் நாட் தட் நார்த் ஃபேசிங் பர்சன் ரைட்டா. நல்லா பாருங்க, எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு தட். சம் ஆஃப் தம் ஃபேசிங் நார்த் while some of them facing south. ஒவ்வொரு ரோலையும் 2 ஃபேசிங்ல இருக்கிறவங்களும் இருக்காங்க. and consecutive alphabetical name வந்து does not sit together, not more than 2 person facing same direction sit together. தரமான கேள்வி சொல்லலாமா? வச்சு செய்யலாம் ரைட்டா. நம்ம இதை வச்சு செய்ய போறோமா இல்ல அது நம்மளை வச்சு செய்ய போதாங்கிறது நான் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். தெரிஞ்சு கொஸ்டின் ஆனா அந்த லெவல்ல தான் இருக்குது. அது நம்மளை வச்சு செய்ய போதா இல்ல நாம அதை வச்சு செய்ய போறோமான்றது எனக்கு தெரியல. இதை நல்லா கவனிச்சு பாருங்க. எனக்கு HIJKLNMN இதெல்லாமே வந்து ரோ 1. ரோ 1 இஸ் நார்த் ஆஃப். அப்ப மேல வரக்கூடியது இந்த எழுத்துக்கள் எல்லாமே மேல இருக்கக்கூடிய வரிசையில எனக்கு வந்திருக்கணும். சரியா? H sit third to the left of N. சரி, என்னோட ஃபேசிங் என்ன தெரியாது. அண்ட் none of them extreme end. 2 பேருமே எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இல்ல அப்படிங்கிறது கன்ஃபார்ம். கரெக்டா? 2 பேருமே எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இல்ல அப்படிங்கிறது மட்டும் எனக்கு கன்ஃபார்ம். ஆனா இதுல சரி என் வந்து ஒரு ஃபேசிங்ல உட்கார்ந்துருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்கலாமா அப்படின்னா அதுவும் ஒரு பிரச்சனை இருக்கு. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏதோ ஒண்ணு வருதான்னு பார்ப்போம் ரைட்டா. H sit third to the left of N. என்னோட தேர்ட் லெஃப்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சரி, அப்போ இன் பிட்வீன் 2 4 2 6 பேர் வந்துருவாங்க. இந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வர வேண்டியது இருக்கும். அது இந்த பக்கமா அந்த பக்கமா நம்ம சேர்க்கணும். சரி, ரைட், ஓகே. The one who sit opposite to N, second to the right of the X. N-க்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க second to the right of the X ஆக எனக்கு இருக்கணும். பட் X எங்க இருக்காங்க? Who facing south direction. டைரக்டா சொல்லிட்டாங்க. Who facing south direction. சரியா? இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. The one who sit opposite to N, second to the right of the X. X வேற எங்க இருப்பான்னு தெரியாதே. வைப்போம். எக்ஸ் வந்து சவுத் ஃபேசிங்ல இருக்காரு. ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன். ஒன்னு எண்ணுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் எக்ஸோட செகண்ட் ரைட். இப்போ மொத்தமே 3 பேர் தான் வந்திருக்காங்க. இன்னும் 4 பேர் இந்த பக்கம் வருவாங்களா இந்த பக்கம் வருவாங்களா எனக்கு தெரியாது. சரியா? வெயிட் பண்ணலாம். சரியா? டூ ஃபேசிங் த சவுத் ரைட்டா. த ஒன் ஹூ ஆப்போசிட் டு என், செகண்ட் டு த ரைட் ஆஃப் த எக்ஸ். H sit third to the left of N. என்னோட தேர்ட் லெஃப்ட். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். மேபி இந்த பக்கம் வந்திருக்கலாம் இல்ல இந்த பக்கம் வந்திருக்கலாம். மேபி சொல்ல முடியாது. சரி, ரைட், ஓகே. அடுத்தது Y is adjust immediate right of the T. Y is immediate right of the T and both are facing same direction. Okay. M sit fourth to the right of the I. M sit fourth to the right of the I. Okay. And opposite to M வந்து opposite to Y ஆக இருக்கணும். சரி, M and Y opposite to each other and fourth to the right. 4 fourth to the right னா in betweenல 3 3 2 5 பேர் வந்திருப்பாங்க ரைட்டா. ஓகே, அப்ப எனி ஒன் பர்சன் மேபி கார்னர்ல வந்திருக்க சான்ஸ் இருக்கு சொல்லலாமா? கார்னர்ல பக்கத்துலயாவது வந்திருக்கணும் அட்லீஸ்ட், வேற வழி இல்ல. T sit second to the right of the W. T sit second to the right of the W. The number of person sit left of W same as number of person between J and L. Both Z and K facing same direction. As many persons sit between K and M sit to the left of the Z. The number of the person sitting adjacent to H. The person sitting adjacent to H facing opposite direction. Both L and U are the facing same direction but facing opposite to H who facing the south. H கண்டிப்பா facing southல இருக்கணும் அப்படின்றத எனக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ n வச்சு நம்ம கண்டிப்பா சால்வ் பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. 2 பாசிபிள், வேற வழியே இல்லை. ஸோ இந்த பக்கம் ஒரு பாசிபிள், இந்த பக்கம் ஒரு பாசிபிள் எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வருது. கரெக்டா? ரைட். ஆனால் அது வந்தா பரவாயில்ல. அடுத்தது ஒய் அண்டு ஐ 4 பர்சன் வரும்போது ஆப்போசிட் டு ஒய் இமீடியட் ரைட் ஆஃப் த டி சால்வ் பண்ணி தான் ஆகணும். எஸ், ஓகே. கொஞ்ச நேரத்திலே தெரிஞ்சிருச்சு நம்மளை தான் வச்சு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ரைட், ஓகே. வேற வழி இல்லை. ஸோ கொஞ்சம் ஆனால் இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டினை மேக்ஸிமம் எக்ஸாமில் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா வேற வழியே இல்லை, நிறைய நேரம் மிச்சம் இருக்குன்னா பரவாயில்ல, இதை ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சரியா?
ஃபர்ஸ்ட் என்னது நமக்கு எக்ஸ் வந்து ஃபேசிங் சவுத்தில் இருக்காங்க. சரி, எக்ஸ் வந்து ஃபேசிங் சவுத்தில் இருக்காங்க. 1 2 உங்களுக்கு நேர் ஆப்போசிட்ல என் உட்கார்ந்துருக்காங்க. 1 2 நல்லா கவனிச்சு பாருங்க. ஹச் செட் தேர்டு டு த லெஃப்ட் ஆஃப் என். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ரெண்டு பேருமே எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இல்ல. ஸோ இந்த பக்கம் ஒரு ஆள் கண்டிப்பா இருக்கணும், இந்த பக்கம் ஒரு ஆள் கண்டிப்பா இருக்கணும். இன்னும் ஒரு ஆள் 1 2 3 4 5 6 இன்னும் ஒரு ஆள் வரணும். அது மேபி இந்த பக்கமும் வந்திருக்கலாம், இல்ல அந்த பக்கமும் வந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் பாசிபிள். ஒருவேளை ரெண்டாவது பாசிபிள் படி பார்த்தா எக்ஸ் இங்க இருக்காரு, ஃபர்ஸ்ட் செகண்ட் இந்த இடத்துல என் உட்கார்ந்துருக்காங்க. கரெக்டா? ஒருவேளை என் இங்க இருந்தா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஹச் உட்கார்ந்துரு. ஹச் சிட் தேர்டு டு த லெஃப்ட் ஆஃப் த என். இப்போ 1 2 3 4 5 6 7 பேர் வந்துட்டாங்க. ஏன்னா ஹச்சும் என்னும் எக்ஸ்ட்ரீம்ல கிடையாது. ஹச் இங்க வரமாட்டாரு, இந்த சைடு ஒரு ஆள் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். ரைட்டா? ஹச் சிட் தேர்டு டு த லெஃப்ட் ஆஃப் த என். நன் ஆஃப் தம் எக்ஸ்ட்ரீம் எண்ட் கிடையாதுங்கிறதுனால ஃபுல்லா வரைஞ்சாச்சு. இதுல வந்து இன்னும் ஒரு ஆள் வந்து 2 4 6 பேர் தான் இருக்காங்க. இதுல 7 பேர் வந்துட்டாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்தது y is the immediate right of the t. y வந்து immediate right of the t ஆக எனக்கு இருக்கணும். at same time எனக்கு என்ன அப்படின்னா அந்த y க்கு ஆப்போசிட்ல எனக்கு m வந்திருக்கணும். m வந்து fourth to the right of the i. நல்லா பாருங்க. இப்போ i இங்க கொடுத்தா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த். ஸோ ஒருவேளை இந்த ரெண்டு இடத்துல வந்திருக்கலாம். அடுத்த பிளேஸ் கண்டிப்பா வாய்ப்பு கிடையாது. இங்க இருந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த்து கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. அப்ப இங்க எக்ஸ் இருக்கிறதுனால இங்க கண்டிப்பா நம்மளால கொடுக்க முடியாது. அப்ப எம் இந்த இடத்துல கொடுத்தோம்னா ஆப்போசிட்ல ஒய் கொடுத்துடலாமா? ஒய் கொடுத்துடலாமா? இப்போ நமக்கு என்ன ஆகும்? நமக்கு ஒய் சிட் இமீடியட் ரைட் ஆஃப் த டி. டி எங்க வருவாரு எனக்கு தெரியாது. ஆனா இப்ப இதை என்ன சொல்லலாம்? எம் சிட் ஃபோர்த் டு த ரைட் ஆஃப் த ஐ. ஐயோட ரைட் ஹேண்ட் சைட்ல நாலாவது ஆளா எம் உட்கார்ந்துருக்காரு. சொல்ல முடியுமா? அதே மாதிரி இங்க ஸோ இங்க இருந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த் வாய்ப்பே இல்லை. ஸோ இங்க இருந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த் மேபி எனக்கு இங்க ஒரு ஆள் ஆட் பண்ணா இங்க இருந்து வந்திருக்கணும், இல்ல இங்க இருந்து ஆட் பண்ணா இங்க இருந்து வந்திருக்கணும். மேபி இஸ் பாசிபிள். கரெக்டா? ஏதோ ஒரு இடத்துல எனக்கு வந்திருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, ரைட், ஓகே. ஸோ இங்க இருந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டுல எங்க வேணா வரலாம். இதுல இருந்து ட்ரை பண்ணும்போது எம் வந்து இந்த லாஸ்ட்டுக்கு வந்துருவாரு. கரெக்டா? ஸோ எம் இந்த லாஸ்ட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னா நமக்கு எம்முக்கு ஆப்போசிட்ல ஒய் கொடுத்துக்கலாம். சரி, ரைட். இப்போ ஒய் இங்க இருக்காரு, டி பக்கத்துல எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியல. வெயிட் பண்ணலாம். சரியா? and t sits second to the right of the w. the t வந்து second to the right of the w. இங்க இருந்து second to the right, இல்ல இங்க இருந்து இங்க கொடுத்தா இங்க இருந்து சொல்ல முடியாது. சரி, வெயிட் பண்ணலாம். t and w எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஓகே, t sits second to the right of the w. the number of person sit left of the w are same as number of the person between j and l. okay, the number of person between left of the w. ஜே அண்ட் எல் எனக்கு தெரிஞ்சு ஜே அண்ட் 1 2 3 4 பேர் கூட வரலாம். ஜே அண்ட் எல்லுக்கு இன்பிட்வீன்ல 4 பேர் கூட வரலாம். இங்க கொடுத்தா 1 2 3 4 கண்டிப்பா இங்க இருந்து வரப்போறது இல்லை. ஏன்னா 1 2 3 4 5 பேர் கண்டிப்பா டபிள்யூ இங்க வரப்போறது இல்லை. ஒன்னு டபிள்யூ வந்தா இங்க வரணும், இல்ல இங்க வரணும். இங்க வந்தா இந்த சைடு 1 2 3 இந்த சைடு 3 பேர் வர்றதுக்கும் சான்ஸ் கிடையாது. அப்ப டபிள்யூ இங்க தான் வரணும். டபிள்யூவோட இடது பக்கத்துல ஒரு ஆள் தான் மேக்சிமம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? ஏன்னா ஒருவேளை நான் இங்க கொடுத்தேன்னா இடது பக்கத்துல ஒரு ஆள் மேபி இஸ் பாசிபிள். ஒன்னு டபிள்யூ இங்க வரணும், இல்ல இங்க வந்திருக்கணும். இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான். சரியா? சோ எங்க கொடுத்தாலும் டி வருவதற்கு இது ஒண்ணு மட்டும் தான் வாய்ப்பு, வேற வழியே இல்லை. கரெக்டா? ஏன்னா டபிள்யூ ஒன்னு, அதாவது இங்க நான் கொடுத்துறேன், இங்க கொடுக்காம இந்த பக்கம் நான் ஒருவேளை இங்க கொடுத்து இந்த பக்கம் நான் கவுண்ட் பண்ணேன்னா 1 2 3 4 5 பேர் வர்றாங்க. ஸோ ஒரு ஆள் அந்த பக்கம் தான் வைக்க முடியும். இங்க கொடுத்துட்டா 2 பேரும் இந்த பக்கம் வர்றாங்க. இந்த டி வந்து நமக்கு டபிள்யூ டி கொடுக்க முடியாது. ஒருவேளை இந்த பக்கம் நான் இங்க இருந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா 1 2 3 பேர் வர்றாங்க. 3 பேர் இன்பிட்வீன்ல வந்தா 4 பேர் இல்ல ஒரு ஆள் தான் எனக்கு வந்திருக்கணும். அப்ப வருவதற்கு டி வருவதற்காக டபிள்யூ வர்றதுக்கு இந்த லாஸ்ட் செகண்ட் இல்ல அந்த லாஸ்ட் செகண்ட் இந்த ரெண்டுல ஏதோ ஒரு இடத்துல தான் எனக்கு டபிள்யூ வருவதற்கு அமைப்பு. ஒண்ணு இங்கயா இல்ல அங்கேயான்றதை நம்ம யோசிக்கணும். சரி, ரைட், ஓகே. அடுத்தது சரி, இப்போதைக்கு இதை நிப்பாட்டி வைப்போம். ஏன்னா இது ஓரளவுக்கு சால்வ் ஆகுது, ட்ரை பண்ணி பார்ப்போம். சரியா? ரைட். டபிள்யூ சேம் அஸ் நம்பர் ஆஃப் பர்சன் ஜே அண்ட் எல். அப்ப ஜே அண்ட் எல்லுக்கு நடுவுல கண்டிப்பா ஒரு பர்சன். ஸோ ஜே அண்ட் எல் இதுல தான் கன்ஃபார்ம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஜே அண்ட் எல் நம்ம அதுல பிளேஸ் பண்ணிட்டோம்னா மீதி ஒரு ஆள் யாரு? ஹச் ஐ ஜே கே எல் எம் என். ரைட்டா? ஸோ ஜே அண்ட் எல்னா ஆட்டோமேட்டிக்கா என் வந்து எனக்கு
கே வந்து எனக்கு இங்கே கொடுத்துடலாம் கரெக்டா. அப்போ கே வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்த எடுத்துக்குவாரு. சரி ரைட் ஓகே. இப்போ எனக்கு ஜே அண்ட் எல் அந்த இடத்த எடுத்துக்குவாங்க ரைட்டா. Z அண்ட் கே ஃபேசிங் சேம் டைரக்ஷன். ஜட்டும் கேயும் ஒரே டைரக்ஷனா பார்த்துட்டு இருக்கணும். Z இது வரைக்கும் வரல, சரி வெயிட் பண்ணலாம் சரியா. அண்ட் தென் ஃபேசிங் சேம் டைரக்ஷன். as many person between K and M the left of the Z. கேக்கும் எம்முக்கு நடுவில் ஒரு ஆள், அதே ஒரு ஆள் தட்டுக்கு லெஃப்ட்ல எனக்கு இருக்கணும். அப்போ எனக்கு கண்டிப்பா இந்த ரெண்டு பிளேஸும் W அண்ட் Z வருவதற்கான இடம்னு முடிவு பண்ணிடலாமா? ஏன்னா ஒன்னு இந்த லெஃப்ட்ல ஒரு ஆள் இல்ல அந்த லெஃப்ட்ல ஒரு ஆள், மேபி ஏதோ ஒன்னு வரணும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். மேபி எங்க வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. சரி ரைட் ஓகே. as many person the person right now the person sit adjacent H right now the person sit adjacent H facing opposite direction. ஹச்சுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆப்போசிட் டு ஃபேசிங்ல உட்கார்ந்து இருக்கணும். ஹச் பக்கத்துல ஒருத்தர் இவங்க அதாவது கே அண்ட் எம் வேற வேற டைரக்ஷனா பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்றத எனக்கு சொல்றாங்க ரைட். போத் எல் அண்ட் யூ ஃபேசிங் சேம் டைரக்ஷன் பட் ஃபேசிங் ஆப்போசிட் டு ஹச். எல் அண்ட் யூ ஓகே, எல்லும் யூ இன்னும் வரல. எல் அண்ட் யூ வந்து எனக்கு ஃபேசிங் சேம் டைரக்ஷன் ஆப்போசிட் டு ஹச் ஆக எனக்கு இருக்கணும்ன்றாங்க. சரி ரைட் ஓகே. H opposite to H, who facing the south? H facing the south, right? அப்போ ஆட்டோமேட்டிக்கா L and U facing north. L and U வந்து facing north இருக்கணும். நல்லா பாருங்க. L the number of person sit to the left of the W, the same number of person between J and L. சரி, அவனை வச்சு வேற எந்த க்ளூ கொடுக்கலையா? ரைட் ஓகே. Z and K facing same direction. Z and K facing same direction. As many person between K and M, K and M க்கு நடுவுல ஒரு ஆள் to the left of that. ஓகே, அதை நம்ம போட்டாச்சு. The person adjacent to H opposite direction. H பக்கத்துல இருக்க ரெண்டு பேருமே வேற வேற டைரக்ஷனா நமக்கு இருக்கணும். அவங்க ரெண்டு பேரை தான் முடிவு பண்ணணும். அவங்கள முடிவு பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் வந்துடும். ஓகே சரி, ஓரளவுக்கு வந்தாச்சு ரைட். அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. அல்பாபெட்டிக்கல் ஆர்டர் வச்சு முடிவு பண்ணா வந்துடும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இப்போ கண்டிப்பா ஒய் பக்கத்துல Z வரமாட்டான். அப்போ ஆட்டோமேட்டிக்கா W கொடுத்துட்டா இங்க நமக்கு Z கன்ஃபார்ம். சரியா, Z கன்ஃபார்ம் வந்துருவான். Z-ஓட இடது பக்கத்துல அப்ப Z இந்த ஃபேசிங். W வந்து T வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு Y is the immediate right of the T. Y is immediate right of the T உள்ள தூக்கி கொடுத்துடலாம். அடுத்தது T வந்து பார்த்தீங்கன்னா and both are facing same direction. both are facing same direction கொடுத்துருக்காங்க ரைட் ஓகே. அடுத்தது T sits second to the right of the W. T sits second to the right of the W. ஸோ இவங்க ரெண்டு பேர் எனக்கு இப்படி இருக்கனால இவன் இந்த ஃபேசிங் தான் கண்டிப்பா வந்திருப்பான் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அடுத்து இங்க நமக்கு H வந்திருக்கானா? இப்போ யார் வரும் நமக்கு? J and L தானே. J and L தான் இன்னும் வராம இருக்கு ரைட்டா. J H I J கண்டிப்பா இங்க வர மாட்டான். J K L M N ரைட் ஓகே, இங்க வந்தாச்சு ரைட்டா. ஸோ இவன் வந்து உள்ள வந்தாச்சு, இவனை தூக்கி உள்ள போட்டாச்சு. இப்போ இவனோட ஃபேசிங் மட்டும் முடிவு பண்ண வேண்டியதா இருக்கா? ரைட். என்ன ஃபேசிங் வரும்? H வந்து சவுத் ஃபேசிங். போத் J and K ஃபேசிங் Z and K வந்து சேம் டைரக்ஷன். H and K வந்து Z and K வந்து ஒரே ஃபேசிங்ல இருக்காங்க, உள்ள தூக்கி போட்டாச்சு. அப்ப கண்டிப்பா H பக்கத்துல இருக்கிற ரெண்டு பேரும் வேற வேற ஃபேசிங் உள்ள தூக்கி போட்டாச்சு. மூணு பேர் கன்சிக்யூட்டிவா ஒரே ஃபேசிங்ல இருக்க மாட்டாங்க. இவன் இப்படிதான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். எல்லோட ஃபேசிங் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? போத் L and U ஃபேசிங் சேம் டைரக்ஷன். எல்லும் யூவும் ஒரே ஃபேசிங்ல எனக்கு இருக்கணும். சரி, L and U ஒரே ஃபேசிங்ல எனக்கு இருக்கணும். அண்ட் ஆப்போசிட் டு H. H-ஓட ஃபேசிங்க்கு ஆப்போசிட். அப்ப கண்டிப்பா நார்த் ஃபேசிங் ரைட்டா. கண்டிப்பா நார்த் ஃபேசிங். அப்ப யூவை இந்த இடத்துல கொடுக்கலாமா? U V W. T பக்கத்துல கண்டிப்பா U வர மாட்டான். அப்ப U இங்க தான் வந்திருக்கணும். U வந்து இந்த ஃபேசிங் கொடுத்துடலாம். அண்ட் நமக்கு இந்த இடத்துல வந்து V வந்துருவான். கரெக்டாமா? ஆன்சர் கரெக்டா வந்துருச்சா? எஸ். உள்ள தூக்கி போட்டாச்சா? ஸோ ஆன்சர் ஃபைனலா இதுதான் நமக்கு. பட் பரவாயில்ல, நான் நினைச்ச அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இல்ல, ஓரளவுக்கு சால்வ் பண்ற அளவுக்கு இருந்திருக்கு கொஸ்டின் ரைட்டா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? 8% shift ரைட்டா. இட்ஸ் a different city ரைட்டா. shifted to the different city in the year of 2009 and 2010.
4 months, right? January, April, July and October, but not necessary in the same order, right? Okay. மொத்தம் 4 மாசம் 2 வருடம். அப்ப எனக்கு மொத்தம் 8 நபர்கள் வந்துருவாங்க, கணக்கு வந்துருவாங்க. சரி, ரைட், ஓகே. சால்வ் பண்ணலாமா? மந்த் டக்கு நோட் பண்ணுங்க. மந்த் டக்கு நோட் பண்ணி விடுங்க. எடுத்து போட்டு விடுவோம். எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு அவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்க வாய்ப்பு இல்லை. ஓரளவுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர். ஜனவரி, பர்சனோட ஊர் பேர் எழுதணுமோ? ஜனவரி, ஏப்ரல், ஜூலை அண்ட் அக்டோபர். திரும்ப ஜனவரி, ஏப்ரல், ஜூலை அண்ட் அக்டோபர். இதுல இது 2009, இது 2010. சரியா? இதுல இது 31 நாள், இது 30 நாள், இது 31 நாள், அக்டோபர். சரியா? ஏப்ரல் மட்டும் தான் எனக்கு 30 நாட்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதமா நமக்கு இருக்கு. ரைட்டா? இப்படி போட்டா எப்படி ஐயா கிளியர் பண்றது? கண்டிப்பா மெயின்ஸ் வந்து அப்படிதான் இருக்கும். நான் தான் சொல்றேன், நீங்க வந்து எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்லாம் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியாது. ரொம்ப பார்த்து செலக்டடா தான் அட்டன் பண்ண முடியும். ஒரு 15 கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே பெரிய விஷயம். நம்ம கிளரிக்கல்ல பிலிமினரியில 35க்கு 35 போடுவோம். ஆனா அதே நான் எக்ஸாம்ல 40 மெயின்ஸ்ல கேட்கறான்றக்க 40 போட முடியாது. 50 கேட்கறான்னா 50 போட முடியாது. 15 கேள்வி போட்டீங்கன்னா பெரிய விஷயம். 20 கேள்வி அட்டன் பண்ணீங்கன்னா பெரிய விஷயம். சரியா? ஓகே. No one shifted between T and the one who shifted to the Jaipur, and both of them shifted in the different year. ரெண்டு பேரும் வேற வேற ஆண்டுகள். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ரெண்டு பிளேஸும் அவங்க ரெண்டு பேருக்கும் போகுதுன்னு அர்த்தம். கரெக்டா? வேற யாருமே அவங்க ரெண்டு பேருக்குள்ள போகல அப்படின்றது அர்த்தம். ஸோ டி அண்ட் ஜெய்ப்பூருக்கு நடுவில் இதுல யார் வந்து டி வருவா, யார் ஜெய்ப்பூர் வருவா எனக்கு தெரியாது. நம்பர் 1. மோர் தென் 2 பர்சன் ஷிஃப்ட் பிட்வீன். மோர் தென் 2னா மினிமம் 3 பேர் இருக்கணும். ஷிஃப்ட் பிட்வீன் சிம்லா அண்ட் ஜெய்ப்பூர். ஓகே, மினிமம் 3 பேராவது இருக்கணுமா? ஒருவேளை இங்க கொடுத்தா 1, 2, 3, இங்க மேல சிம்லா வந்திருக்கலாம், கீழே 3 பேர் தான் மொத்தமே இருக்காங்க இங்க. அப்ப சிம்லா வந்து 1 ஃபர்ஸ்ட் இல்லைன்னா லாஸ்ட், ரெண்டுல ஏதோ ஒண்ணு. சரியா? We does not shift to Manali. The one who shifted to Gurugram is shift just before the V and just after the S. Okay? V க்கும் S க்கும் நடுவுல அப்ப ஒரு பர்சன் இருக்காரு. அந்த இன்பிட்வீன்ல குருகிரான் அப்படின்ற நபர் வந்து எனக்கு வர்றாரு. சரி, ரைட், ஓகே. சரி, ரைட், ஓகே. 3 person between S and R to shift in the month which have even number of days. R வந்து ஒன்னு இந்த ஏப்ரல் இல்ல இந்த ஏப்ரல். இந்த ஏப்ரல் கொடுத்தா 1, 2, 3 இந்த ஏப்ரல். அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல 3 பேர், அவ்வளவுதான், வேற வழியே இல்ல. இந்த 2 ஏப்ரல்ல எஸ் அண்ட் ஆர் வந்து எனக்கு வந்திருக்கணும். ரைட்டா? எஸ் அண்ட் ஆர் வந்திருக்கணும். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒருவேளை இங்க எஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா, எஸ் கொடுத்துட்டேன்னா எஸ்க்கும் வீக்கு நடுவுல 1 பர்சன் நடுவுல குருகிரான் வந்திருக்கணும். சரி, அப்படி கொடுத்திருந்தா ஒருவேளை இங்க எனக்கு ஜெய்ப்பூர் வந்திருப்பாங்க. இல்ல இங்க நான் எஸ் இந்த ஏப்ரல்ல எஸ் கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? நமக்கு மேல ஒரு ஆள் கீழே ஒரு ஆள் எனக்கு வரணும். அதாவது எஸ்ல இருந்து ஒரு ஆள் விட்டு மேல இங்க போக வாய்ப்பு இல்ல. கீழே இந்த பக்கம் வந்திருந்தா இங்க 3 பேர் எனக்கு வந்திருப்பாங்க. குருகிரான் வந்து ஜூலைல வந்திருப்பான். கரெக்டா? இங்க எனக்கு வந்திருக்கணும். சரி, ரைட், ஓகே. Who shifted in the month which have the even number of days. Okay. R is shifted to that Chandigarh just before the one who shifted the Delhi. The one who shifted in Goa is shifted just before the Y and just after the W. Okay. கோவாவும் இதே மாதிரி வந்திருக்காங்களா? சரி, ரைட், ஓகே. You neither shift Manali nor the Jaipur. வேற வழியே இல்லை. இப்ப 2 பாசிபிள். 2 பாசிபிள் கூட போடாம நம்ம எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம 2 பாசிபிள் நம்ம எடுத்துக்கலாம். ரைட்டா? ஒருவேளை டி இங்க வந்திருக்கலாம், டி இங்க வந்திருக்கலாம். டிக்கும் ஜெய்ப்பூருக்கு நடுவுல யாருமே கிடையாது. அப்ப எனக்கு ஒருவேளை ஜெய்ப்பூர் இங்க வந்திருக்கலாம், ஜெய்ப்பூர் இங்க வந்திருக்கலாம். கரெக்டா? நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மோர் தென் 2 பர்சன், அதாவது மினிமம் 3 பர்சன். ஜெய்ப்பூர்ல இருந்து 1, 2, 3 எனக்கு சிம்லா. 1, 2, 3
சிம்லா இங்க வந்திருக்கணும். சரியா? சோ அடுத்தது ஒருவேளை ஆர் அண்ட் எஸ், ஒருவேளை ஆர் இங்க கொடுத்தா 1 2 3 எஸ் எனக்கு இங்க வந்திருக்கலாம். எஸ்க்கு மேலையும் எஸ்ல இருந்து ஒரு பர்சன் விட்டுட்டு, அதாவது எஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, குருகிரானுக்கு இன்பிட்வீன்ல, குருகிரானுக்கு ஜஸ்ட் பிஃபோர் வந்து எனக்கு ரைட்டா, the one who shifted to the குருகிரான் is shifted just before the V, just after the S. எஸ்க்கு அடுத்த நபரா எனக்கு யார் இருக்கணும், குருகிரான் இருக்கணும். அதுக்கு அடுத்த பர்சனா ஆர் வந்து வி வந்திருக்கணும். ரைட்டா? அப்ப கண்டிப்பா ஆரை இந்த இடத்துல கொடுத்தா 1 2 3 எஸ் இங்க வந்திருப்பாரு. ஜஸ்ட் ஆஃப்டர், ரைட்டா, ஜஸ்ட் பிஃபோர் த வி அண்ட் ஜஸ்ட் ஆஃப்டர் த எஸ். அப்ப எனக்கு இங்க குருகிரானும் இங்க எனக்கு வியும் வந்திருப்பாங்க. ஒருவேளை இங்க வந்திருந்தா இங்க ஆர் வந்து 1 2 3 இங்க எஸ் வந்திருப்பாங்க. எஸ்க்கு ஜஸ்ட் ஆஃப்டர்ல நமக்கு குருகிரானும் ஜஸ்ட் பிஃபோர்ல வியோட ஜஸ்ட் பிஃபோர்லயே எனக்கு வந்திருக்கணும்ன்றத சொல்லலாம். ரைட்டா? அடுத்தது நெக்ஸ்ட் 3% between S and R who shifted at the even, அதெல்லாம் உள்ள தூக்கி போட்டாச்சு. அதெல்லாம் போட்டதுனால தான் மேல இது வந்து நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சு. X shifted to the Chandigarh just before that Delhi. X வந்து சண்டிகர் just before the Delhi. ஓகே, எங்க வேணா கொடுக்கலாம், சொல்ல முடியாது. ரைட்? ஓகே. அடுத்து the one who shifted the Goa just before the Y and after the W. அப்ப Wக்கும் Yக்கு நடுவுல ஒரு பர்சன் வரணும். நல்லா பாருங்க, W and Y இங்க மட்டும் தான். W and Yக்கு நடுவுல ஒரு பர்சன், நடுவுல வந்து எனக்கு யார் வந்திருக்கணும், கோவா வந்திருக்கணும். வேற வழியே இல்லை, ஏன்னா இன்பிட்வீன்ல ஒரு ஆள் வர்றதுக்கு இது மட்டும் தான் இருக்கு. ரைட்டா? the one who shifted to Goa just before the Y and just after the W. ரைட்டா? அதே மாதிரி இன்பிட்வீன்ல ஒரு ஆள் வரணும் அப்படின்னா இங்க எனக்கு வர வாய்ப்பு இருக்கு, இங்கேயும் வர வாய்ப்பு இருக்கு. இந்த ரெண்டு, ஏன்னா இதை ரெண்டையும் விட்டுட்டோம் அப்படின்னா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இங்க இது ரெண்டும் வாய்ப்பு இருக்கு, இது ரெண்டும் வாய்ப்பு இருக்கு, இது ரெண்டும் வாய்ப்பு இருக்கு. சொல்ல முடியாது, எங்க வேணா வந்திருக்கலாம். ரைட்டா? கோவா எங்க ஒரு வாரம் எனக்கு தெரியாது. ரைட்? ஓகே. யூ நெய்தர் ஷிஃப்டட் டு மணாலி நார் த ராய்ப்பூர். யூ வந்து மணாலியோ ராய்ப்பூரோ கண்டிப்பா வர மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. சரி, ரைட், ஓகே. எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சண்டிகர் ஜஸ்ட் பிஃபோர் தட் டெல்லி. எக்ஸ் இங்க கொடுக்க முடியாது. எக்ஸ் கொடுத்தா இங்க மட்டும்தான் கொடுக்கணும், வேற வழியே இல்லை. எக்ஸ் வந்து இங்க மட்டும்தான் கொடுக்கணும். எஸ் வந்து எனக்கு சண்டிகர். சரி, ஜஸ்ட் பிஃபோர் த ஒன் ஹூ என்னது, டெல்லி. ரைட்டா? ரைட், டெல்லி இங்க போட்டாச்சு. இப்போ இந்த ரெண்டு பிளேஸ் எடுக்க முடியாது, இது எடுக்க முடியாது, வந்தா இது மட்டும்தான். ரைட்டா? அப்ப எனக்கு கோவா இந்த இடத்துல ஒய்யும் இந்த இடத்துல டபிள்யூவும் வந்திருப்பாங்க. கரெக்டா? இதுல வந்து எக்ஸ் சண்டிகர் கொடுக்கணும் அப்படின்னா இங்க எழுதுறதுக்கு எக்ஸ் வந்து இங்க எனக்கு சண்டிகர் ஜஸ்ட் பிஃபோர் த டெல்லி வாய்ப்பே இல்லை. இது தப்பாகி போச்சு. இப்போ இதுதான் நமக்கு கரெக்ட். இப்போ நமக்கு வி வந்துட்டாரு. இப்போ ஒரே ஒரு பர்சன் யூ மட்டும் தான். யூ வந்து சிம்லா, பிரச்சனையே கிடையாது. யூ வந்து எனக்கு மணாலியோ ராய்ப்பூரோ இல்லை, பிரச்சனை கிடையாது. அண்ட் ஃபைனலி மணாலி அண்ட் ராய்ப்பூரை இவங்க ரெண்டு பேருக்கு எடுத்துக்கலாம். ஆர் வந்து ஷிஃப்டட் த மந்த், அதை போட்டாச்சு. மந்த் மட்டும் எனக்கு, ஊர் மட்டும் கன்ஃபார்ம் ஆகலையா? ஊர் மட்டும் கன்ஃபார்ம் ஆகல. யார் இன்னும் கன்ஃபார்ம் ஆகாம இருக்காங்க? வி டஸ் நாட் மணாலி. வி வந்து மணாலி கிடையாது. அப்ப மணாலி இங்க, இது ராய்ப்பூர். ஸோ ஃபைனல் ஆன்சர் இதுதான்ப்பா. ஓரளவுக்கு சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான், பரவாயில்ல. ரைட்டா? வேகமா முடிக்கிற அளவுக்கு ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின். ரைட், அடுத்து போயிடலாமா? நெக்ஸ்ட் போயிடலாமா? 10% அரௌண்ட் தட் சர்க்குலர் டேபிள். ஓகே, ஃபேசிங் சென்டர் பட் நாட் நெசசரி இந்த சேம். பரவாயில்ல, எல்லாருமே இன்சைட் ஃபேசிங்ல உட்கார்ந்துருக்காங்க. நோ இம்மீடியட் நெய்பர் சிட் அக்கார்டிங் டு த அல்பபெட்டிக்கல் ஆர்டர். சரி, ஏ பக்கத்துல பி, பி பக்கத்துல ஏஓ சிஓ உட்கார்ந்துருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு கணக்கு. சரியா? ரைட், பரவாயில்லையே, சின்னமா இருக்கே கொஸ்டின், ஓரளவுக்கு சின்ன கொஸ்டின் தான் நினைக்கிறேன். 4 5 6 7 8 9 10. சரியா? ஆப்போசிட் இதுனா 4 பேர் வருவாங்க. 4 பேர் வருவாங்க. ஆப்போசிட் ஈச் அதர் அப்படின்னா 4 பேர் அப்படின்னு வந்திருக்கணும். இல்ல டைரக்டா வந்து நம்ம சர்க்குலரா போட்டாலும் சரி, இல்ல லீனியரா போட்டாலும் சரி. டி சிட் தேர்ட் டு தி ரைட் ஆஃப் த கட்ச். 1% சிட் பிட்வீன் இ அண்ட் டி. 2% sit between C and E. 1% sit between G and F. Both E and G are not the immediate neighbors of each other. I and C are immediate neighbors. I and C வந்து F sit second to the right of the A. J does not sit fourth to the left of the B. Right. Solve பண்ணலாமா? So யார் first முடிக்கிறீங்க?
ஃபர்ஸ்ட் டி அண்ட் ஹச் பத்தி பேசியிருக்காங்க. அந்த டி அண்ட் ஹச் வச்சு வேற எங்கேயாவது க்ளூ பேசியிருக்காங்களா? டி அண்ட் இ பத்தி பேசியிருக்காங்க. டி அண்ட் இ பத்தி பேசியிருக்காங்க. சரி, இ வந்துட்டாங்க. இ அண்ட் ஜி வந்து நாட் இமீடியட் நெய்பர்ஸ் ஆஃப் ஈச் அதர் சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான், ரைட்டா? அண்ட் அந்த ஈல இருந்து சியை கொண்டு போயிடலாம். ஓரளவுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. வட்டமாவே போடலாம். Right? First, D sit third to the right of the H. H ஓட third. First, second, third. D எனக்கு இங்க வந்திருக்கு. ரைட்டா? D sit third to the right of the H. One person between D and E. So, D ல இருந்து E வந்து இந்த பக்கமும் வந்திருக்கலாம். இல்ல H ல இருந்து 1 2 3 D இங்க வந்து E வந்து எனக்கு இங்க வந்திருக்கலாம். கரெக்டா? So, D sit third to the right of the H. One person between D and E அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Two person between C and E. 2 person 1 2 ஒருவேளை இங்கேயும் வந்திருக்கலாம் 1 2. ஆனா டியும் சியும் பக்கத்துல வர மாட்டாங்க. அப்போ 1 2 சி இங்க தான் வந்திருக்கணும். இங்க இருந்து 1 2 கண்டிப்பா இங்க கிடையாது. 1 2 சி எனக்கு இங்க தான் வந்திருக்கணும். கரெக்டா? 2 person between C and E. 1 person sit between G and F. 1 person between G and F. இப்ப ஜியோ எஃப் இன்னும் வரல. both E and G are not immediate neighbors. E பக்கத்துல கண்டிப்பா G வரமாட்டான் அப்படின்றத சொல்றாங்க. ரெண்டு பேர் பக்கத்து பக்கத்துல, ரைட்டா? 1 person between G and F. இப்ப கண்டிப்பா இந்த ரெண்டு இடம் G and F 1 person between கண்டிப்பா கொடுக்க முடியாது. கரெக்டா? அப்போ ஒருவேளை இத ரெண்டையும் நம்ம எடுக்கலாம் G and F எடுக்கிறதுக்கு. ரைட்டா? G and F. அப்ப H பக்கத்துல கண்டிப்பா G வரமாட்டான். F மேபி வந்துக்கலாம். சோ இதுல கண்டிப்பா கொடுக்கவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ரெண்டும் G and F. சோ E பக்கத்துல F வரமாட்டான். மேபி எனக்கு அதே மாதிரி E பக்கத்துல Gயும் வரமாட்டான். கரெக்டா? Both E and G are not immediate neighbors. E பக்கத்துல Gயும் வரக்கூடாது Fவும் வரக்கூடாது அப்படின்னா இது மட்டும்தான் வாய்ப்பு. வேற வழியே இல்லை. அப்ப ஆட்டோமேட்டிக்கா G தூக்கி இங்க போட்டு H பக்கத்துல வரக்கூடாதுல, அப்ப F கொண்டு வந்து இங்க கொடுத்துடலாம். கரெக்டா? 1 person between G and F. இங்க அதே மாதிரி 1 person between G and F னா ஒருவேளை இங்க வந்திருக்கலாம். ரைட்டா? G and F வந்து இங்க வந்திருக்கலாம். ஸோ E பக்கத்துல எனக்கு G வரமாட்டான், E பக்கத்துல Fவும் வரமாட்டான். அப்ப இது வந்து நமக்கு பாசிபிள் இல்லை. சரியா? 1 person between இதை நம்ம கொடுத்துருக்கலாம். 1 person between இது நம்ம எடுத்துக்கலாம். இல்ல 1 person between இதை நம்ம எடுக்கலாம். சரியா? ஸோ கண்டிப்பா H பக்கத்துல வரமாட்டான். சரி, ரைட்டு. இங்க எங்க வேணா வந்திருக்கலாம், சொல்ல முடியாது. வெயிட் பண்ணலாம். சரியா? ரைட், ஓகே. அடுத்தது, அண்ட் போத் I and C are immediate neighbors of each other. ஐயும் சியும் பக்கத்து பக்கத்துல எனக்கு கண்டிப்பா வந்தாகணும். சி பக்கத்துல கண்டிப்பா கொடுக்க முடியாது. ரைட்டா? அதை நம்ம எடுத்துக்கலாம். சரியா? இப்ப சி பக்கத்துல எனக்கு கொடுக்க இடம் இல்லை. அப்ப இது வந்து நமக்கு தப்பாய் போச்சு. ரைட்டா? வந்தா இது ரெண்டு தான் வந்திருக்கணும். ஸோ பக்கத்துல சி பக்கத்துல ஐ வரணும். ரைட்டா? ஐ வந்து எனக்கு கண்டிப்பா வந்திருக்கணும். ஐ வந்து ஹச் பக்கத்துல கண்டிப்பா வரமாட்டான். கரெக்டாமா? அப்ப ஐ வந்தா இங்கதான் வந்திருக்கணும். ரைட்டா? அப்ப கண்டிப்பா எனக்கு இதுதான் வந்து யார் ரெண்டு பேர் வர்றதுக்கு, எஃப்பும் ஜியும் வர்றதுக்கு பாசிபிள். எஃப்பும் ஜியும் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இந்த இடத்துல மட்டும்தான் எனக்கு இருக்க முடியும். சரி, ரைட், ஓகே. அண்ட் நெக்ஸ்ட், எஃப் சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் த ஏ. F வந்து செகண்ட் டு த ரைட் ஆஃப் த ஏவாக இருக்கணும். ஸோ ஏவோட செகண்ட் ரைட்ல நம்ம F கொடுத்துட்டோம் அப்படின்னா அங்கிருந்து நம்ம ஜியை வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா? ஸோ எஃப் அண்ட் ஜிக்கு நடுவில் ஒரு பர்சன் உள்ள தூக்கி போட்டாச்சு. ஏவோட செகண்ட் ரைட்ல எஃப் உட்காந்துருக்காங்க. ஜே டஸ் நாட் ஃபோர்த் டு த லெஃப்ட் ஆஃப் த பி. பிஓட ஃபோர்த் லெஃப்ட்ல இருக்க மாட்டாங்க. பிஓட ஃபோர்த் ரைட்ல எனக்கு உட்காந்துருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவாமா? இது நமக்கு ஃபைனல் ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரைட்? எஸ், ஃபைனல் முடிச்சாச்சாப்பா? ரைட்? ஸோ கொஞ்சம் சிம்பிளான கொஸ்டின் தான், ஒர்த்து. ஆனால் ஒரு 3 மார்க் இந்த கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் 5 மார்க் கேள்வியில் கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மி. 3 மார்க் கேள்வி மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? ஓரளவுக்கு. பட் ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ஏன்னா ரொம்ப பாசிபிளாக நிறையாலாம் போகல, ரொம்ப சிம்பிளா முடிக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் தான். ஸோ பசிலை பொறுத்த வரைக்கும் நீங்க பாயிண்ட், அதில் வரக்கூடிய க்ளூவை எந்த மாதிரி ரீட் பண்றீங்க, எதை எது கூட கம்பேர் பண்றீங்க அப்படின்றதுல தான் ட்ரிக் இருக்கு. மற்றபடி இதை சால்வ் பண்றதுக்கு இதை வந்து இப்படி நீ சால்வ் பண்ணலாம் அப்படிலாம் இது கிடையாது. அது வந்து ஏமாத்து வேலை. கொடுத்துருக்கிற க்ளூ என்ன இருக்குன்னே தெரியாம எப்படி நம்மளால ட்ரிக் அப்ளை பண்ண முடியும்? க்ளூ என்ன இருக்குங்கிறது தெரியணும். ஸோ எந்த க்ளூவை எது கூட நீங்க அப்ளை பண்றீங்கிறதுல தான் உங்களுக்கு ஷார்ட்கட் ஒளிஞ்சிருக்கே தவிர இதை இப்படி போட்டீங்கன்னா வேமா போட்டலாம், இதை இப்படி போட்டா ஷார்ட்கட் அப்படிலாம் எதுவுமே கிடையாது.
என்ன சம்மர் ஃபேசிங் நார்த் சம்மர் ஃபேசிங் சவுத் வந்தா மட்டும் லீனியரா ட்ரை பண்ணுங்க. அது ஒரு ட்ரிக்கு. பாசிபிலிட்டியை பாதியா குறைக்கலாம். ஸோ அது ஒரு விஷயம் நீங்க பண்ணிக்க முடியும். சரியாமா? ரைட். ஸோ நாளைக்கு சண்டேவா, நாளைக்கு கிளாஸ் கிடையாது. மண்டே நான் மீண்டும் அடுத்த கிளாஸ்ல உங்களை நான் மீட் பண்றேன் ஒரு பேசிக் கிளாஸ்ல. ஸோ நம்மளுடைய பேசிக் ஃபவுண்டேஷன் ஜாயின் பண்ணணும்னா டைட்டன் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அண்ட் கிளாஸஸ் ஜாயின் பண்ணும்போது டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணும்போது Y249 அப்படின்ற ஆஃபர் கூட அப்ளை பண்ணுங்க. மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மிஸ் பண்ணிடாம கெட் பண்ணிக்கோங்க. அடாவோட மொபைல் ஆப்ல டெய்லி குவிஸ் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. மிஸ் பண்ணிடாம ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? அண்ட் டவுன்லோட் ADA 24/7 மொபைல் ஆப். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன். ஓகேவா? அண்ட் SBI கிளரிக்கல் மெயின்ஸ் எதெல்லாம் அட்டென்ட் பண்ணலாம், டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா அதை பத்தி நான் ஒரு வீடியோ சொல்றேன்ப்பா. எந்தெந்த கொஸ்டின்ஸ் எப்படி கை வைக்கலாம் அப்படிங்கறத பத்தி நான் ஒரு ஐடியா ஓவர் வியூவா எடுத்துட்டு வந்து சொல்றேன். சரிங்களா? ஓகே. ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூமா. தேங்க்யூ ஸோ மச்.